அடுப்புல சட்டியும் வச்சாச்சு, மசாலாவை கரைச்சி ஊற்றியும் வச்சாச்சு. விரவெடுக்க போனவள என்ன காணையில ஒரு வழியே வந்துட்டா. இந்த விரவு எடுத்துட்டு வர உனக்கு இவ்வளோ நேரம். நான் கையில் மீன் வச்சிருக்கோம்ல, நீ அடுப்பில் விரவு வச்சு பத்தவை. தீ எரிய சடைக்கு ஒரு 5 நிமிஷத்தில் குழம்பு காய்ச்சிரும். மீன் எடுக்கிறதுக்குன்னு போனவள என்ன காணையில அங்கேயே இருந்து மீனை பொறிச்சு தின்னுட்டு வரவளோ தெரியல. ஏக்கோ குழம்புல மீனை போடுங்க. குழம்பு கொதிக்கட்டும், அப்புறமா மீனை போடலாம். சின்ன பொண்ணு, நீ இன்னைக்கு வீட்டுல என்ன குழம்பு வச்ச? நான் வச்ச குழம்பை என்னாலே திங்க முடியாது, வேற எங்க குழம்பு வைக்க? அப்போ உங்க வீட்டுல குழம்பு வைக்கலையா? குழம்பு வச்சிருக்கு. நீ வைக்கிறேன்னு சொன்னா வேற யார் வச்சா? எங்க அத்தை வச்சவ. அப்போ உனக்கு மீன் குழம்பு வேண்டாம்ல? எனக்கு வேண்டாம். எங்க அத்தை வைக்க குழம்பு நீங்க வைக்க குழம்பு விட டேஸ்டா இருக்கும். இனிமே இன்னைக்காவது எங்க வீட்டுக்கு வந்து குழம்புன்னு வந்து நிப்பால, அப்பதான் உனக்கு காமிச்சுக்கிட்டேன். அதெல்லாம் இப்போதைக்கு நடக்காதுக்கா. சரி, அதையும் நான் பார்க்கறது தானே போறேன். அதை நீங்க அப்புறமா பாருங்க. முதல்ல குழம்புக்குள்ள மீனை போடுற வழியை பாருங்க. நல்லா நீ பேச கத்துக்கிட்ட. பேச்சு குறைங்க, முதல்ல வேலையை பாருங்க. ஈகோ குழம்புக்குள்ள போட்ட மீனை காணையில. அது குழம்போட குழம்பா கலந்து போயிருக்கும். எல்லாத்தையும் கொண்டு வந்து அகப்பையை கொண்டு வரல. அகப்பை உள்ள போட்டா மீன் உடஞ்சி போயிரும். மீன் குழம்பு பொங்கி சிந்துனா என்ன பண்ணுவியா? டீ அணைச்சிட வேண்டியதான். வேற குழம்பு காயண்டாமாங்க. அதுதான் ஏற்கனவே மசாலா காஞ்ச பிறகு தானே மீன் உள்ள போட்டிருக்கோம், அதனால குழம்பு காஞ்சிரும். ஈகோ அங்கேயே பாருங்க. எங்கேயே பார்க்கணும்? கொஞ்சம் எங்கேயே பாருங்க. கையில் என்னடி இது? பார்த்தா தெரியலையக்கோ, தட்டுக்கோ. கொஞ்சம் இங்கே தள்ளிப்பா, முதுகுல 2 தட்டு தட்டுதேன். ஏன்க்கா இப்போ கோவப்படுத? நீங்கள் 2 பேரும் பண்ண காரியத்துக்கு கோவப்படாம கொஞ்சம் முடியும்? இப்போ நாங்கள் என்ன தப்பு பண்ணோன்னு எங்கள் மேலே கோவப்படுதியே? உனக்கு நான் எதுக்கு கோவப்படுதேன்னு புரியலையோ? புரியலக்கா. புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்காத. உண்மையிலக்கா, நீ எதுக்காக கோவப்படுத்தேன்னு எனக்கு தெரியலன்னா நான் சொல்கிறத கேளு. காடி கஞ்சினாலும் மூடி குடிக்கணுங்கிற பழமொழி உனக்கு தெரியாது? தெரியும்க்கா, அது எதுக்கு இப்போ சொல்லுங்க? எல்லாம் ஒரு காரணமாக தான் சொல்லுங்க. என்ன காரணக்கா? நீ வீட்டில் போய் மீன் எடுக்கணுன்னு போன எடுத்துகிட்டு வர வேண்டியது, அதை விட்டுட்டு எதுக்கு அங்கேருந்து பொறிச்சு கொண்டு வந்த? ஏக்கோ பொறிச்சு கொண்டு வரலன்னா இந்த மீனெல்லாம் கடைக்காரனே பொறிச்சு தந்துட்டானோ? இல்லைக்கா, உமாவோட மாமியார் தான் பொறிச்சு தந்தவன். அவியக்கிட்ட எதுக்கு நீ வாங்கின மீன் கொடுத்துட்டு வந்த? ஏக்கா புரிஞ்சிக்காம பேசாத. இது நான் வாங்கின மீன் இல்லை, அவிய வாங்கின மீன் தான். அவிய வாங்கின மீனுன்னா அதே எதுக்கு உங்ககிட்ட தந்தவ? நம்ம எல்லாரும் சாப்பிட்றதுக்கு தான். அப்போ அவியலுக்கு மீன் வேண்டாமா? ஏக்கா, அவியன்னா அங்கே நிறைய மீன் வச்சிருக்காவ. இந்த மீனெல்லாம் இப்போ நம்ம 4 பேரும் சாப்பிட்றதுக்கு தான் தந்து விட்டுருக்காவ. என்னடி சொல்ற? ஏக்கோ என்ன நடந்துன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு எங்கள் மாமியாருக்கு சொந்தக்காரங்க எங்கள் வீட்டுக்கு வந்துருந்தவ. அவிய நிறைய மீன் கொண்டு வந்திருந்தவ. அதுல இருந்தா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்குன்னு கொஞ்சோண்டு பொறிச்சு தந்து விட்டுருக்காவ. மீதி மீனெல்லாம் அவிய பொறிச்சிக்கிட்டு இருக்காவ. அப்புறமா மீதி பொறிச்சு வச்சிருக்க மீனெல்லாம் எல்லார் வீட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தருவாவ. ஈகோ இங்க பாருங்க. ஏடி, தீய வெளியே எடுத்து வை. குழம்பு சிந்திக்க போது அடுப்பு எரியதை நிப்பாட்டிடு. நல்ல வேளை நீ பார்த்த, குழம்பு கீழே சிந்தல. சிந்திருந்தா மசாலாலாம் கீழே போயிருக்கும். ஈகோ இனிமே என்ன செய்யணும்? நம்ம 4 பேரும் சாப்பிட தான் செய்யணும். நான் 1 2 3ன்னு எண்ணி முடிக்கவும் கையில் வச்சிருக்க மீனை டபக்குன்னு விழுங்கிருங்க. சரிக்கா? இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன குழம்பு? கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.